வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு பெரிய ஷாக் நியூஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 வருஷமா ஒரே கட்சியில இருந்த ஒரு சீனியர் லீடர் திடீர்னு அந்த கட்சி விட்டு வெளியில வந்திருக்காரு. தான் வாழ்க்கையில பாதிக்கு மேல ஒரு கட்சிக்காக உழைச்சவர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? வாங்க, இந்த அரசியல் மாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம விரிவா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே முதல்ல இந்த கேள்விதான் மனசுல வரும். யோசிச்சு பாருங்க, 50 வருஷம் இது சும்மா சாதாரண டைம் பீரியட் இல்ல. இவ்ளோ வருஷமா ஒருத்தர் ஒரு கட்சிக்கு விசுவாசமா இருந்துட்டு திடீர்னு வெளியே வர்றாருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய காரணம் இருக்கணும். வாங்க, அந்த காரணத்தை தான் நாம இன்னைக்கு தேட போறோம். அந்த தேதியை நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 27, 2025. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்கின நாள் அது. மூத்த தலைவர் கே.ஏ. செங்கோட்டையன் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாருன்னு நியூஸ் பிரேக் ஆகுது. அந்த ஒரு நியூஸ் தமிழ்நாடே பரபரப்பா பேச காரணமா அமைஞ்சது. ஆமா, இது வெறும் ஒரு கட்சி மாறுற விஷயம் மட்டும் இல்ல. உண்மையிலே இது ஒரு அரசியல் பூகம்பம். தமிழ்நாட்டோட அரசியல் காலத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இது பார்க்கப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம இப்ப பார்க்கலாம். சரி, இந்த மாற்றத்தோட முழு வீரியத்தையும் நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல கே.ஏ. செங்கோட்டையன் யாரு, அவரோட அரசியல் பயணம் எவ்வளோ பெருசுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவரோட இந்த முடிவு ஏன் இவ்ளோ தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நமக்கு புரியும். 50 வருஷம் சும்மாவா? கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல, அதுவும் ஒரே கட்சியில ஒரு முக்கிய தலைவரா இருந்திருக்கார். இதுவே அவரோட அரசியல் செல்வாக்கையும் விசுவாசத்தையும் காட்டுது இல்லையா? அது மட்டும் இல்ல, 9 தடவை எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு. மக்கள்கிட்ட அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருந்தா தேர்தல் களத்துல இப்படி தொடர்ந்து ஜெயிக்க முடியும்? இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவரு வெறும் ஒரு எம்எல்ஏ மட்டும் கிடையாது, அதிமுகவோட ஒரு பெரிய பில்லர்னே சொல்லலாம். பலமுறை அமைச்சரா இருந்திருக்காரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி பெரிய தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையான தளபதியா செயல்பட்டவர். குறிப்பா கொங்கு மண்டலத்துல அவருக்கு இருக்கிற செல்வாக்கு ரொம்பவே அதிகம். சரி, இவ்ளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு தலைவர் எதுக்கு திடீர்னு தன்னோட கட்சியை விட்டு வெளியே வரணும்? அந்த பிரிவுக்கான காரணம் என்ன? என்னதான் நடந்துச்சு? வாங்க பார்க்கலாம். இங்கதான் விஷயத்தோட மையப்புள்ளியே இருக்கு. இவ்ளோ வருஷம் கட்சிக்காக உழைச்சதுக்கு அப்புறம் திடீர்னு நீங்க கட்சியில இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு விஷயம்தான் அவரை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கலங்கிற அந்த உணர்வு தான் இந்த முடிவுக்கு முக்கிய காரணம். இத பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் பல வருஷம் விசுவாசம், கட்சிக்காக செஞ்ச வேலைகள். இன்னொரு பக்கம் தலைமை மேல வந்த அதிருப்தி, தன்னை மதிக்கலைங்கிற வழி, கடைசியா கட்சியிலிருந்து நீக்கம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல விரிசல் பெருசாகிதான் அந்த உறவே முறிஞ்சு போயிருக்கு. ஓகே, அதிமுகல இருந்து வெளியே வந்தாச்சு. ஆனா தமிழ்நாட்டுல வேற கட்சிகளே இல்லையா? ஏன் அவர் குறிப்பா நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை செலக்ட் பண்ணாரு? இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதானே. இதுக்கு அரசியல் நோக்கர்கள் ஒரு 3 முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. ஒன்னு, தமிழ்நாட்டுக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு 3வது அணி தேவன்னு அவரு நம்புறது. 2வது, விஜயோட மக்கள் சார்ந்த அரசியல் மேல அவருக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு. 3வது, ரொம்ப முக்கியமா, தன்னோட இவ்ளோ வருஷ அனுபவத்துக்கு இங்க சரியான மதிப்பு கிடைக்கும்னு அவரு நினைச்சது. இது ஒரு ரொம்பவே ஸ்மார்ட்டான அரசியல் நகர்வா பார்க்கப்படுது. இத்தனை வருஷமா எதிர்த்து அரசியல் செஞ்ச ஒரு கட்சியில போய் சேர்றதுக்கு பதிலா ஒரு புது கட்சியில சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் எடுக்கலான்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். செங்கோட்டையன் கட்சி மாறினது சரி, இதனால தமிழ்நாட்டு அரசியல்ல அப்படி என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? இந்த நகர்வோட முக்கியத்துவம் என்ன? செங்கோட்டையன் தவகைக்கு வர்றதுன்னா அவர் மட்டும் தனியா வரல. அவரோட சேர்ந்து அவரோட மிகப்பெரிய அரசியல் அனுபவம், வலுவான ஒரு கிராஸ் ரூட்ஸ் நெட்வொர்க், அப்புறம் மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கிற நம்பகத்தன்மை, இது எல்லாமே சேர்ந்து வருது. புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கு இது ஒரு ஜாக்பாட் மாதிரி. இந்த மொத்த விஷயத்திலுமே இருக்கிற மிகப்பெரிய கேம் சேஞ்சர் எது தெரியுமா? கொங்கு மண்டலம். தமிழ்நாட்டு அரசியல்ல அது எவ்வளவு முக்கியமான ஏரியான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏரியாவில் செங்கோட்டையனுக்கு இருக்கிற பிடி இதுவரைக்கும் அங்க கால் பதிக்காத தவைக்கு ஒரு ரெடிமேட் என்ட்ரியே கொடுக்குது. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னே சொல்லலாம். இந்த எல்லா நிகழ்வுகளையும் நாம வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலோட பின்னணியில வச்சுதான் பார்க்கணும். செங்கோட்டையனோட இந்த நகர்வு ஒரு ஆரம்பம்தான். இனிமே வரப்போற மாசங்கள்ல இன்னும் நிறைய அரசியல் மாற்றங்கள் நடக்கலாம். 2026 தேர்தல் களம் இப்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா இந்த கேள்வியோட இந்த அலசலை நாம முடிச்சுக்கலாம். வரப்போற தேர்தலுக்கு முன்னாடி நடக்க போற நிறைய மாற்றங்கள்ல இதுதான் வரிசையா விழப்போற டோமினோக்கள்ல முதல் டோமினோவா இருக்குமா? இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி மாறப்போகுது? நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.